நடிகை கௌதமி கமல்ஹாசன் கூட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு இப்போ தனியாக பிரிஞ்சு போயிட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இவங்களோட முதல் கணவர் யாரு, அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியணுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கௌதமி ஆந்திர மாநிலத்தை பிறப்பிடமாக கொண்டவங்க. அதனால் முதல்ல 1987 தயமாயிடுங்கிற தெலுங்கு படம் மூலமாக சினிமாவில் நடிக்க வந்தாங்க. 1-2 தெலுங்கு படத்தில் நடித்து 1988 ரிலீஸ் ஆன குரு சிஷ்யன் படத்தில் நடித்து தமிழில் அறிமுகமானாங்க. அப்புறம் அதே வருஷம் சில படங்களை நடித்து அபூர்வ சகோதரர்கள் படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்தாங்க. இந்த படத்தில் நடிக்கும்போது தான் கமலுக்கும் கௌதமிக்கும் நட்பு ஏற்பட்டு 2 பேரும் நல்ல நண்பர்கள் ஆயிருக்காங்க. கௌதமி 1998 சந்தீப் பாட்டியாங்கிற பிஸ்னஸ் மேனை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு சுப்புலட்சுமி பாட்டியாங்கிற பெண் குழந்தை 1999 பிறந்திருக்காங்க. ஆனால் அதே வருஷம் சந்தீப் பாட்டியாக்கும் கௌதமிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு கௌதமி பிரிஞ்சு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கௌதமியோட அம்மாவும் அப்பாவும் ஒரே வருஷத்துல இறந்து போயிட்டாங்க. அப்புறம் தன்னோட பொண்ணு சுப்புலட்சுமி கூட தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க கௌதமி. சந்தீப் பாட்டியா கௌதமியை விட்டு பிரிஞ்ச உடனே தன்னோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. இப்போயும் இவர் அமெரிக்காவில் தான் வாழ்ந்துட்டு வர்றதா சொல்லப்படுது. கௌதமிக்கு கமல் கூட இருந்த நட்பு காதலா மாற அவர் கூட 2005 இருந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனால் 10 வருடங்களுக்கு மேலே கமல் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தவங்க தன்னோட பொண்ணு சுப்புலட்சுமியோட நலனுக்காக கமலை விட்டு பிரியறன்னு சொல்லி பிரிஞ்சு தனியாக வந்துட்டாங்க கௌதமி. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.